11 மாணவர்கள் கடத்தல் சம்பந்தமான முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொடவிற்கு எதிரான வழக்கிலிருந்து நீக்குவதற்கான சட்டமா அதிபரின் முடிவை ரத்து செய்ய கோரி மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர் அர்ஜுன ஒபேசேகர மற்றும் சம்பத் விஜயரட்ன ஆகிய நீதியரசர் குழாம் முன்னிலையில் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த மனுவின் அடிப்படையில் சட்டத்தரணி புலஸ்தி ஹேவாமன்ன மற்றும் சட்டத்தரணி பிருந்தா சந்திரகேஸ் முன்னிலையாகி தனது வாதத்தினை முன்வைத்த போது நீதியரசர் குழாம் இவ்வாதத்தின் தன்மையில் திருப்தி அடைந்து இந்த வழக்கினை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான தீர்ப்பினை வழங்கியுள்ளார். நீதிமன்ற முறையீட்டு மனுவில் முக்கிய பிரதிவாதிகளான வசந்தகுமார ஜெயதேவா, கருணாகொட மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த வழக்கு 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 30 மேலதிக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.